டேய் எனக்கு ஏதோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரியே இருக்குடா. எனக்கும் அதே மாதிரி தான்டா இருக்குது. இப்ப என்ன பண்ணலான்ற? அவங்க அப்பனுக்கு சூனியம் வச்சு அந்த கை கால் வழங்காம பண்ணிருங்க சாமி. லவ் பண்ற பொண்ணுக்கு வசிய வைக்கணும்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. சம்பந்தமே இல்லாத அவங்க அப்பனுக்கு சூனியம் வைக்கணும்ன்றியே ஒன்னும் புரியல எனக்கு. இன்னைக்கு நானும் எங்க ஆளும் பிரிஞ்சிருக்கோம்னா அதுக்கு அவர் தான் சாமி காரணம். பெத்தவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அவரை நான் தப்பு சொல்ல. கை கால் வந்து அவர் படுத்த படுக்கையா இருக்கணும். படுத்திருக்க அவரை படுக்க வச்சு நான் கஞ்சி ஊத்துறேன் சாமி. அதை பார்த்து அவரே வந்து என்கிட்ட நீங்க தான் மாப்பிள்ள என் பொண்ணை கட்டிக்கணும்னு என்கிட்ட சொல்லணும் சாமி. எப்படியாவது என் மச்சான் கூட அந்த பொண்ணை சேர்த்து வைங்க சாமி, உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். கட்டின பொண்டாட்டிக்கே கஞ்சி ஊத்தாத ஆம்பளை எத்தனை பேர் பார்த்திருக்கேன். அதுல நானும் ஒருத்தன். ஆனா உன் வருங்கால மாமனாருக்கு படுக்க வச்சு கஞ்சி ஊத்துன்னு சொன்ன பத்தியா? இதுக்காகவே உன் காதல் ஜெயிக்கும்பா. அவங்க அப்பா வலது கை வண்ணாரப்பட்ட போட்டோம், அவங்க அப்பா இடது கால் தண்டாரப்பட்ட போட்டோம். நீ அந்த பொண்ணு கூட்டி அனிமன் போப்பா. சாமி 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 என்ன சாமி? டேய் என்னடா நடக்குது? ஏய் சூனியம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? என் ஆளோட அப்பனே அந்த ஆள் தான்டா. அப்பனா